ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி தேசிய மனித உரிமை ஆணையத்தை பற்றி ஒரு லாங் வீடியோ பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாநில மனித உரிமை ஆணையம். மாநில மனித உரிமை ஆணையம் மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். 1993 மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 படி 1996லேயே மாநில மனித உரிமை ஆணையம் ஏற்படுத்திட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஆணையம் வந்தது 1997 ஏப்ரல் 17. மாநில மனித உரிமை ஆணையம் 1996 ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் மனித உரிமை ஆணையம் 1997 ஏப்ரல் 17 தான் சென்னையில் அமைச்சிருக்காங்க. தற்போது வரை இந்தியாவில் 25 மாநிலங்களில் இந்த மாநில மனித உரிமை ஆணையம் செயல்படுது. மனித உரிமைகளோட பாதுகாப்பு மேம்பாடு தான் இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. எழுத்து மூலமாக புகார் பெறாவிட்டாலும் கூட ஆணையம் தானாகவே கூட இதில் விசாரிக்கும்னு சொல்கிறாங்க. இதில் இந்த ஆணையத்தை அமைப்பு பார்த்தோன்னா, மாநில மனித உரிமை ஆணையம் அடிப்படையில் ஒரு தலைவரையும் 4 உறுப்பினர்கள் வரைக்கும் 5 பேர் இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு தலைவரும் 4 உறுப்பினருக்கு 5 பேர் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 2006 2019 2 தடவை மனித உரிமை பாதுகாப்பு சட்டத்தை அந்த 1993 திருத்திருந்தாங்கன்னு பார்த்தோம். 2006 2019 அந்த 2006 திருத்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தலைவர் 4 உறுப்பினர் இருந்த 5 பேர் குழுவை ஒரு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர் அடங்கிய இருக்கிறதா மாற்றிட்டாங்க. ஸோ இந்த ஒரு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்களை பரிந்துரை பண்ணுற குழுவில் 6 பேர் இருப்பாங்க. அங்கே 6 பேர், இந்த மாதிரி தான் இங்கேயும் 6 பேர். யாருன்னா, மாநில முதலமைச்சர் இருப்பார், அங்கே பிரதமர் இருப்பார். இங்கே மாநிலங்கிறதுனால மாநில முதலமைச்சர், மாநில உள்துறை அமைச்சர், சட்டப்பேரவை சபாநாயகர், சட்ட மேலவை தலைவர், அதே போல் சட்ட மேலவையோட எதிர்க்கட்சி தலைவரும் இருப்பாங்க, சட்டப்பேரவையோட எதிர்க்கட்சி தலைவரும் இருப்பாங்க. தேசிய மனித உரிமை ஆணையம் மாதிரி தான் இங்கேயும். அங்கே பிரதமர் இருப்பார், இங்கே முதலமைச்சர், அங்கே மத்திய உள்துறை அமைச்சர் இருப்பார், இங்கே மாநில உள்துறை அமைச்சர் இருக்கார், அங்கே மக்களவை சபாநாயகர் இருப்பார், இங்கே சட்டப்பேரவை சபாநாயகர் இருக்கார், அங்கே மாநிலங்களவையோட துணைத் தலைவர் இருப்பார், இங்கே சட்டமேலவை தலைவர் இருக்கார், அங்கே மாநிலங்களவையோட எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க, இங்கே சட்டப்பேரவையோட எதிர்க்கட்சி தலைவரும் சட்ட மேலவையோட எதிர்க்கட்சி தலைவர் இருக்காங்க, அங்கே மக்களவையோட எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார். அது மத்தியங்கிறனால அவங்கெல்லாம் வருவாங்க, இது மாநிலங்கிறனால இந்த 6 பேர் இருப்பாங்க. இதில் ஒரு தலைவர் 5 பேர் இருந்தாங்க. 2006 திருத்த சட்டம் மூலமாக தான் ஒரு தலைவர் 2 உறுப்பினர் இருக்க 3 பேர் தான் மாற்றிட்டாங்க. இவங்க பரிந்துரை பண்ணுவாங்க. இந்த 6 பேர் பரிந்துரை பண்ணுறதை வச்சு தான் இந்த ஒரு தலைவர் 2 உறுப்பினரை நியமிப்பது யாருன்னா ஆளுநர் நியமிப்பார். இவங்களை ஆளுநர் நியமிப்பார். அங்கே தேசிய மனித உரிமை ஆணையத்தில் குடியரசுத் தலைவர் நியமிப்பார். இங்கே மாநில மனித உரிமை ஆணையத்தில் ஆளுநர் நியமிப்பார். பதவியில் இருக்கும், அதாவது நாங்கள் அங்கே ஒரு தலைவர் 4 உறுப்பினர் பார்த்தோம். இங்கே ஒரு தலைவர் 2 உறுப்பினர்னு மாறிடுச்சு. ஸோ ஒரு தலைவர் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் முதல் உறுப்பினர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் அல்லது இருப்பவர் அல்லது 7 ஆண்டு மாவட்ட நீதிபதியாக இருந்தவர் அல்லது இருப்பவராக இருப்பாங்க. 2வது உறுப்பினர் மனித உரிமை தொடர்பான அறிவு அனுபவம் இருக்கவங்களாம் இருப்பாங்க. ஓகேவா? இந்த உயர்நீதிமன்ற நீதிபதியை இந்த மாவட்ட நீதிபதி நியமிக்கிறப்ப ஆளுநர் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை கலந்தோசித்து தான் நியமிப்பாங்க. ஆல்ரெடி நம்ம தேசிய மனித உரிமை ஆணையத்தில் மொத்தம் 5 பிரிவு பார்த்துருந்தோம். இதே மாதிரி தமிழ்நாடு மாநில உரிமை ஆணையத்தில் 3 பிரிவு. என்னென்னா, புலனாய்வு பிரிவு, தொழில்நுட்ப பிரிவு, அறிவியல் பகுதி பிரிவு. புலனாய்வு, தொழில்நுட்பம், அறிவியல் பகுதி பிரிவு. ஆல்ரெடி அந்த வீடியோவிலே பார்த்துருந்தோம். மனித உரிமை பாதுகாப்பு திருத்த சட்டம் 2006 19 2 இருக்குது. 2019 படி தான் இவங்களோட பதவிக்காலம் 3 ஆண்டு அல்லது 70 வயது வரைன்னு மாறி இருந்துச்சு. மீத டீட்டெயிலாம் அதே மாதிரி தான். மறுநியமனத்துக்கு இவங்க தகுதி இருக்குது. ஆனால் பணிக்கால ஓய்வுக்கு அப்புறம் இவங்க மத்திய மாநில அரசு பணிக்கு போகக்கூடாது. இந்த டீட்டெயிலாம் அங்கே இருக்க மாதிரி தான் வரும். அங்கே குடியரசுத் தலைவர் தான் அவங்கள பதவி நீக்கம் செய்வாங்க. இங்கேயும் அதே போல் ஆளுநர் நியமித்தாலும் குடியரசுத் தலைவர்கள் மட்டும்தான் பதவி நீக்கம் செய்ய முடியும். ஆளுநரால் பதவி நீக்கம் செய்ய முடியாது. அதே போல் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் தலைவர் மற்றும் உறுப்பினரோட சம்பளம் பிற சலுகைகளை மத்திய அரசு நியமிக்கும். இங்கே மாநில மனித உரிமை ஆணையங்கிறதுனால மாநில அரசு தான் நிர்ணயிக்கும். அடுத்து அதே தான் இங்கேயும் அதுவும் உரிமையல் நீதிமன்றத்துக்கு இணையாக தான் இருக்கும், இதுவும் உரிமையல் நீதிமன்றத்துக்கு இணையாக தான் இருக்கும். அது தன்னோட அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்பும். இந்த மாநில அரசுக்கு அனுப்பும். மாநில அரசு இதை சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த தேசிய மனித உரிமை ஆணையமும் மாநில மனித உரிமை ஆணையம் இந்த 2மே இந்திய அரசியல் அமைப்போட பகுதி 2 பகுதி 3 அந்த 2லையுமே மனித உரிமை மீறப்பட்டால் 2 ஆணையமே விசாரிக்கலாம். அதுபோல் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், மொத்தம் 3 பட்டியல் இருக்குல்ல, அதில் மாநில பட்டியல்லையும் பொதுப்பட்டியல்லையும் குறிப்பிட்ட அம்சம் குறித்து மனித உரிமை மீறல் ஏற்பட்டதுன்னா அதை யார் விசாரிப்பானா மாநில மனித உரிமை ஆணையம் தான் விசாரிக்கும். மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் குறிப்பிட்ட அம்சம் குறித்து மனித உரிமை மீறலை விசாரிப்பது மாநில மனித உரிமை ஆணையம் தான். அதே மாதிரி தான் இதுவும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரை செய்யலாம். ஆனால் தண்டனை எதுவும் இவங்க கொடுக்க முடியாது.
அதே போல் மாநில மனித உரிமை ஆணையம் வந்து மனித உரிமை மீறல் தொடர்பான அனைத்தையுமே இது விசாரிக்கும். ஆனால் என்ஹெச்ஆர்சி அதாவது தேசிய மனித உரிமை ஆணையம் ஏற்கனவே விசாரிக்கும் வழக்குகளை தவிர மற்ற வழக்கெல்லாம் இது விசாரிக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரிக்கிறதை இதை விசாரிக்க முடியாது. அதுக்கடுத்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் அதில் இருக்க மாதிரி தான் வரும். இதில் வந்து இன்னொன்று என்ன, மனித உரிமை நீதிமன்றங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 பார்த்தோமா, அந்த 1993 படி மனித உரிமை மீறலை தடுக்கிறதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மனித உரிமை நீதிமன்றம் ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, அந்த நீதிமன்றத்தில் வந்து மாநில அரசு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆலோசித்து தான் அந்த நீதிமன்றத்தை ஏற்படுத்த முடியும். யார்கிட்ட? உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஏன்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இருந்தால் தலைவராக போட்டிருப்போம், அவர்கிட்ட கலந்து சேர்த்து தான் அந்த மனித உரிமை நீதிமன்றம் வேணுமா அந்த மாதிரி முடிவு பண்ணுவாங்க. மாநில அரசு ஒவ்வொரு மனித உரிமை நீதிமன்றத்திலையும் மாநில அரசோட வழக்கறிஞர் இருப்பாங்க, அல்லது குறைந்தபட்சம் 7 ஆண்டு அனுபவம் பெற்ற வழக்கறிஞர் இருப்பாங்க. மாநில அரசின் வழக்கறிஞர் அல்லது குறைந்தபட்சம் 7 ஆண்டு அனுபவம் பெற்ற வழக்கறிஞர் இருப்பாங்க. இந்த நீதிமன்றத்தில் விரைவாக மனித உரிமை மீறல்களை விசாரித்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும். ஓகேவா? மாநில மனித உரிமை ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ? மாநில மனித உரிமை ஆணையம் ஏற்படுத்தது 1996. ஆனால் தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமை ஏற்படுத்தப்பட்டது 1997 ஏப்ரல் 17. இதுவரை 25 மாநிலங்களில் இருக்குது. இதில் ஒரு தலைவர் 2 உறுப்பினர் இருப்பாங்க. நியமிப்பது வந்து ஆளுநர். 6 பேர் கொண்ட குழு பரிந்துரைக்கிறபடி ஆளுநர் நியமிப்பார். ஆனால் வந்து அவங்கள வந்து ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய முடியாது, குடியரசுத் தலைவர் தான் பதவி நீக்கம் செய்ய முடியும். முக்கியமான என்னென்னா, மாநில பட்டியல் பொதுப்பட்டியலில் ஏற்படுற அம்சங்கள் குறித்து மனித உரிமை வந்து அதை விசாரிப்பது மாநில மனித உரிமை ஆணையம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தேசிய மனித உரிமை ஆணையம் வேணுனாலும் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. இது மாநில மனித உரிமை ஆணையம். தேங்க்யூ.